அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். திருவாரூர் தேருக்கு கூடின கூட்டத்தை போன்று அதை விட அதிகமான கூட்டங்கள் இன்றைக்கி வந்திருக்குன்னா அது தலைவர் தளபதி அவர்களுக்காக தான். உங்களுடைய வேலை என்ன? மக்கள் பணி செய்கிறது. அதை செய்யறதுக்கே துப்பு இல்லை உங்களுக்கு. கேட்டால் சாராயத்தை வித்துக்கிட்டு அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம்னுட்டு இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை இதுக்கு மேற்கொண்டு எங்களால் நிறைவேற்ற முடியாதுன்றதை பேப்பரில் செய்தியாக கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வந்து பொய்யன்னு சொல்லிட்டு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோன்றீங்களே. உங்களுக்கு மானம், ஈனம், சூடு, சொரணை, வெக்கம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். கூட்டம் இல்லை. என்ன கூட்டம் இல்லைன்னு பார்த்தீங்களா? காசு கொடுத்து வந்துச்சா கூட்டம்? காசு கொடுத்தே கூட்டு போய் 30 மில்லா பல்ல இழிச்சிருச்சு ஈன்னு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போம் என்று சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை. நடக்கவே நடக்காது. அந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறாது. அவருடைய முயற்சியெல்லாம் வீணாகித்தான் போகுமே ஒழிய நிச்சயமாக அவர் பாஸ் மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் உள்ள புரட்சித்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்த புரட்சித்தில் அம்மா வழிநடத்திய எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும். உங்க கட்சியை காப்பாற்றுற வக்கும் துப்புமே உங்களுக்கு இல்லை. நீங்க இதை வந்து பேசலாமா? அன்வர் ராஜா ஒரு பக்கம் போயிட்டாரு, மைத்ரேயன் ஒரு பக்கம் போயிட்டாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயிட்டாங்க. செங்கோட்டையன் கூட 2000 பேர் வெளியில போயிட்டாங்க. உங்க கட்சியை போய் இப்ப காப்பாத்துங்க. உங்க கட்சியில எல்லாரும் மாறி மாறி போய் மோடியினுடைய காலில் விழுந்துகிட்டு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தாவேகாவினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துல வெகுவாக மக்கள், அதாவது முதல்ல இருந்த வரவேற்பை விட இப்போ வரவேற்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, விமர்சனம் பண்றதுக்காக இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நாகை மாவட்டத்தில் கூடாத ஒரு கூட்டம் அந்த திருவாரூர் தேர், அந்த திருவாரூரில் போய் நிற்கும் போது அங்கே உள்ள மக்கள் சொன்னது தான். நான் முதல் முறையாக திருவாரூருக்கு பயணம் செஞ்சேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். திருவாரூர் தேருக்கு கூடின கூட்டத்தை போன்று அதை விட அதிகமான கூட்டங்கள் இன்றைக்கி வந்திருக்குன்னா அது தலைவர் தளபதி அவர்களுக்காக தான் அப்படின்றத அங்கே உள்ள மக்கள் சொல்லி அங்கே கேள்விப்பட்டேன். அந்த வழி நெடுக மக்கள் வந்து குழுக்கள் குழுக்களாக இல்லை, கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடியது சாட்சி. அதாவது இன்றைக்கி ஆளக்கூடிய தரப்பு திமுக தரப்பு, திமுகவுக்கு மேலதாளங்கள் வாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு பொழப்பு ஓடும். புரியுதுங்களா? அது கூட்டம் வருது வரலை, இவங்களுக்கு ஏன் கவலைன்னு கேட்குறேன். இல்லை, இவங்களுக்கு கவலை அப்படிங்கிறத விட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க. வரலை இப்படி பேசணும், அப்படி உங்களை காரி துப்பி கழுவி ஊற்றிருக்கிறாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அதை விட்டுட்டு அவருக்கு கூட்டம் வந்துதா வரலையா, அவருக்கு பிஆர்ஓ வேலை பார்க்குறதா உங்களுடைய வேலை? உங்களுடைய வேலை என்ன? மக்கள் பணி செய்கிறது. அதை செய்யறதுக்கே துப்பு இல்லை உங்களுக்கு. கேட்டால் சாராயத்தை வித்துக்கிட்டு அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம்னுட்டு இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை இதுக்கு மேற்கொண்டு எங்களால் நிறைவேற்ற முடியாதுன்றதை பேப்பரில் செய்தியாக கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வந்து பொய்யன்னு சொல்லிட்டு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோன்றீங்களே. உங்களுக்கு மானம், ஈனம், சூடு, சொரணை, வெக்கம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, வாக்காளர்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு திமுக தரப்பு ஒரு பக்கம் சொல்லுது. 5 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு செய்தி கொடுத்துருக்கீங்க பாருங்க. நீங்கள் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டீங்க. 300க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இதுக்கு மேலே எங்களால் நிறைவேற்ற முடியாது, எங்கள்கிட்ட போதிய பணம் இல்லை, இவ்வளோதான் நாங்கள் கொடுத்ததில் இத்தனை வாக்குறுதிகள்லாம் எங்களால் நிறைவேற்ற முடிஞ்சதுன்னு பேப்பரில் செய்தி கொடுத்துட்டீங்களே. ஆனால் பணம் யார் கொடுக்க வேண்டியது? மத்திய அரசு தானே கொடுக்கணும், மாநில அரசுக்கு. அப்போ எப்படி 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் மத்திய அரசாங்கம் பணம் தரல, அதனால் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலையே. மத்திய அரசாங்கம் பணம் தந்தால் தான் இந்த 505 தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கை சொல்லும்போது நீங்கள் சொல்லலையே. இப்போ புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்க. மத்திய அரசு கொடுத்தா தான் நீட்டுக்கு விலக்கு கொண்டு வர முடியும்னு அன்றைக்கி சொன்னீங்களா? மேஜிக் இருக்குன்னு சொல்லி தானே வந்தீங்க. ஏன் பொய்யும் புரட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க வாயில மறந்து கூட உண்மை பேச மாட்டீங்களா? காங்கிரஸ் உங்க வாயில மறந்து கூட உண்மை பேச மாட்டீங்களான்னு கேட்குறேன்.
நீங்கள் உண்மையான நிலையான ஒரு ஆட்சியை பண்ணணுன்ற ஒரு நினைப்போட உண்மையை பண்ணணும்னு நினைங்க. கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு கார்பரேட்டுக்கு கைக்கூலியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக விரட்டி அடிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா அதை தலைமை ஏற்று நடத்துறதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறேன். மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது அவர் சொல்றாரு என்னன்னா விஜய் வந்து நாகூர் மருத்துவமனை அப்படின்னு திருப்பி ஒரு கவுண்டர் கொடுத்திருக்கிறாரு. விஜய் வந்து யாரோ அவரும் நாகூர் மருத்துவமனை தான் சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ட்ரோல் மெட்டீரியலா மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு பதில் அடி உங்களுக்கு தான். புரியுதுங்களா? அவர் நாகூர் மருத்துவமனை தான் குறிப்பிடுறாரு. நீங்கள் நாகை மருத்துவமனையை குறிப்பிடுறீங்க. அங்கே இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் எல்லா டாக்டர்களும் இருக்காங்க, எல்லா வசதிகளும் இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் நாகூரில் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் அங்கே உள்ள மருத்துவமனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இல்லை. அவரும் அதான் சொல்கிறார். நாகூர் மருத்துவமனைக்கு பல பேருதவிகள் செஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு. அவர் அப்பவும் பிரசவத்துக்கான டாக்டர் அங்கே இல்லைன்றதை ஒத்துக்கிட்டார். அதை சொல்லுங்கள். அதையே மறுக்கிறீங்க? அங்கே இல்லை, அதுலேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே கட்டமைப்புகள் இருக்குது அப்படின்றது தானே சொல்கிறீங்க. அவர் அங்கே கட்டமைப்பு இல்லை, அங்கே பொய் சொல்லிட்டாங்க, அங்கே அந்த மாதிரி டாக்டர் இல்லைன்னு தலைவர் எந்த இடத்துலையும் குறிப்பிடலையே. அவர் தெளிவாக தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தெளிவாக இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் இந்த மருத்துவமனையில் பிரசவத்திற்கான மருத்துவர்கள் இல்லைன்றது தான் குறிப்பிடுறாரு. நீங்கள் 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு மருத்துவமனை இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா என்ன? இருக்கிற மக்கள் எல்லாம் கையில் பால் புட்டியோடு இருக்கிறாங்க, ஏமாற்றிட்டு போயிடலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ சமீப காலத்தில் ரீல்ஸில் ஒரு சின்ன குழந்தைய வச்சு ஏஐ வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? ட்ரோல் மெட்டீரியலாக மாறி போயிருக்கிறது நீங்கள் தான். உங்களை அடித்து அமுத்தி மொத்தத்தையும் தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணிட்டான் மக்கள். இது மக்களுடைய புரட்சி. இது தனி நபருக்காக வந்ததில்லை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக வந்து நிற்கிது. இது தலைவரை நோக்கி நிற்கிது. அந்த படைகளை கையாளக்கூடிய திறமை இன்னைக்கு தளபதி கிட்ட தான் இருக்குன்றத மக்கள் நம்புகிறாங்க. அவரும் அதுக்கு உண்மையாக இருக்கிறார், உழைக்கிறார். உங்களை மாதிரி ஊழல் பண்ணி வரல, உழைச்சி வந்திருக்கிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. உழைச்சவனை பார்த்தா தானே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஊழல் பண்ணவனையும் சர்வாதிகாரம் பண்ணவனையும் பாசிசவாதிகளோட நேரடியாக சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு வரீங்க. ஆனால் உழைச்சவனை பார்த்து ஒரு பயம் வருது இல்லை உங்களுக்கு. அதுதான் மாற்றம்னு சொல்கிறேன். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தது தான் பேசுகிறார், அவர் சொந்தமாக கருத்து பேச தெரியல மா சுப்பிரமணியன் போன்றவர்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? சொல்லிட்டு போட்டோம். என்ன மாசுக்கு என்ன பிரச்சனை? பேசுகிற கருத்து உண்மையா பொய்யா? அவர் யாரோ எழுதி கொடுத்தே பேசுகிறாங்க. தற்குறி அமைச்சரே அவர் பேசின கருத்து வார்த்தையா இருக்கே. ஆமாம், இது தற்குறித்தனமா இல்லையா? இது தற்கொலைத்தனமானதா இல்லையா? அதை சொல்லுங்க. ஆனா விஜய் சொந்த கருத்து பேசுறது இல்லைன்றது ஒரு விமர்சனமா தானே வைக்கிறாங்க பலர். விமர்சனம் தாங்க, குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க. உங்க மேல 1000 குற்றச்சாட்டு இருக்குங்க. ஞானசேகரனோட சேர்ந்து என்னென்ன லூட்டி அடிச்சிங்க அதை சொல்லுங்க. ஞானசேகரன் வந்தாரு, கைது செய்யப்பட்டார். எப்படி கால் உடைஞ்சது ஞானசேகரனுக்கு? ஞானசேகரன் ஏன் சுட்டுக் கொல்லப்படல மறுநாள்? உடனடியாக கைது செய்யப்பட்டு அவரோட யாருக்குமே தொடர்பு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அந்த 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 மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் சம்பந்தப்பட்ட இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்தந்த கேமராக்கள் மட்டும் வேலை செய்யலையா? எப்படி? எந்த பொண்ணு பாதிக்கப்பட்டவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கொடுக்கும்போது அதை விசாரணை பண்ணிவிட்டு ஐயோ ஞானசேகரனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் தவறு செஞ்சால் அவன் மட்டுமே, அவனுக்கு பின்னாடி இருந்தது யார் யார்? ஏன் யாரையுமே கைது செய்யப்படலை? இதை தான் தற்குறித்தனமானதுன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார். தான் எங்கே மாட்டி கொடுத்துருவோம், யாரை மாட்டி கொடுக்கணும், யார் அந்த சார்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடியார். ஒட்டுமொத்த தமிழகம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியல முதல்வருக்கு. ஒரு விஷயத்தை மடைமாற்றம் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் நீங்கள் பண்ணுவீங்க. அவர் கேட்குறது நாகூரில், நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நாகப்பட்டினத்தில். ரெண்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இதை என்னன்னு சொல்லுவீங்க? அறிவார்ந்த அவர்னு சொல்லணுமா? தற்குறித்தனம் தானேங்க இது. இதை எப்படி கோடிடுவீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். கோயம்பேட்டில் பேருந்து நிலையம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எம்எம்டியில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் கட்டி வச்சுருக்கீங்க, ஜலீல் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. ரெண்டத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறேன். இங்கே இல்லை, அதை சொன்னா பிரச்சனை என்னவோ அதை பேச மாட்டீங்களே. அதான் மக்களுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு புரிய போகிறதில்லை.
புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் இல்லை. உழைத்தவர்களாக இருந்தால் அதனுடைய வலி உங்களுக்கு புரியும், வேதனை புரியும், வேர்வையினுடைய வாசம் தெரியும், அவனுடைய உழைப்பினுடைய நோக்கம் என்னன்றது தெரியும், அவனுடைய கட்டமைப்பு என்னன்றது தெரியும், அவனுடைய எதிர்கால கனவுகள் என்னன்றது தெரியும். நீங்கள் ஊழல் பண்ணி மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது தோழர்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது தாவேக்கா வந்து அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் டோன் எடுக்குது, இதுக்கு பின்னாடி வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணிக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை சில பேர் வைக்கிறாங்க. இன்னொன்று, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கல, கூட்டணியில் இல்லாமல் தனிச்சு நிற்பாங்க அப்படின்னா அவங்க திமுக வந்து தாவேக்காவை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அவர் பெரிய கண்ணகி, ஒரு கையில் சிலம்ப தூக்கிட்டு சாபம் விட்டவன மதுரை அப்படி பற்றி எரிஞ்சிட போகுது. இல்லை, திமுக உங்களை அழிச்சிருங்கிறாரு. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அவர் சாபம் விட்டவொன்னே அப்படியே பற்றி எரிஞ்சிட போகுது மதுரையே. உங்கள் கட்சியை காப்பாற்றுற வக்கும் துப்புமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் இதை வந்து பேசலாமா? அன்வர் ராஜா ஒரு பக்கம் போயிட்டாரு, மைத்ரேயன் ஒரு பக்கம் போயிட்டாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயிட்டாங்க. செங்கோட்டையன் கூட 2000 பேர் வெளியில் போயிட்டாங்க. உங்கள் கட்சியை போய் இப்போ காப்பாற்றுங்க. உங்கள் கட்சியில் எல்லாரும் மாறி மாறி போய் மோடியினுடைய காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மோடியா அந்த லேடியான்ற பார்த்த கட்சியிலேருந்து ஒரு அமைச்சராக உங்களை அவரும் ஒரு தற்குறித்தனமானவர் தான். பாலில் சோப்பு தண்ணி நிறைய கலந்தாங்கன்னு சொன்னார். பாலில் எங்கேயாவது கலக்க முடியுமா? அதை சொன்னவர் அவர் தானே. அவர் என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி அறிவார்ந்த சிந்தனை, மிகப்பெரிய நாசாவுக்கு கொண்டு போய் தன்னுடைய மூளையை கடன் கொடுக்குற அளவுக்கான அறிவாளிகளை செல்லூர் தர்மாக்கோள் விட்டார் பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அவர் வந்து சொல்றாரு திமுக அழிச்சிடும். பாஜக ஒட்டுமொத்தமாக கூறு போட்டு கண்டம் துண்டமாக்கி காலுக்கடியில் போட்டு படுக்க வச்சிருக்கு உங்களை. அது உங்களுக்கு தெரியல. உங்களையெல்லாம் வழி நடத்தின சின்னம்மா ஒரு பக்கம் போயாச்சு, இபிஎஸ் ஒரு பக்கம் போயாச்சு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயாச்சு. செங்கோட்டையன் ஆளுமை மிக்க தலைவர் இல்லையா? மறுத்துருவீங்களா? இவரை விட அவர் சீனியர். நீங்கள்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு வெக்கம்ன்றது கிடையாது. அந்த அம்மா உங்களை எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒன் மேன் ஷோ காட்டிட்டு போயிட்டாங்க. ஒன் மேன் ஆர்மியாக ஒரு இரும்பு மங்கையாக இருந்து உங்களெல்லாம் நீங்களாம் ஒரு பேட்டி என்னைக்காக கொடுக்க முடியுமா? போட்டி எடுத்துருவாங்க அந்த அம்மா. நீங்கள் இன்றைக்கி இப்போ பத்திரிக்கை அது வரும், பேட்டியை கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ராஜேந்திர பாலாஜிக்கு இப்போ உள்ள சட்டமன்ற தேர்தலையே அவருடைய பாஜகவை போன்று அவருடைய காவி முகமெல்லாம் வெளிப்பட்டதெல்லாம் பார்த்தீங்க. சிறுபான்மை மக்களை எப்படி பேசினார், இஸ்லாமியர்களை எப்படி பேசினார்ன்றதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி எண்ணம் போல் தான் வாழ்க்கை. புரியுதுங்களா? இப்போவும் சொல்கிறோம், அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம் இருக்குது. மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க. புரியுதுங்களா? நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க. இன்னொரு பார்வை வைக்கிறாங்க, அதிமுகவோட கடைசி நேரத்தில் தாவேக்கா கூட்டணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாங்களே. யார் வைக்கிறது? விமர்சகர்கள் சில பேர் வைக்கிறாங்களே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பொழப்பு அது. அவங்க அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. விமர்சனம் பண்ணுறது, அரசியல் விமர்சகர்கள். அதனால தான் நீங்கள் அரசியல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏங்க, அதிமுக தலைவர் தளபதியை தலைமையேற்று அதிமுக வந்து நிற்குமா? அப்போ இது நடக்குமா? தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டார்ல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வாங்குவேன்னு, பங்கு வாங்குவேன்னு சொன்னாரா? தரேன்னு சொன்னாரா? தரேன்னு சொன்னாரா? வாங்குவேன்னு சொன்னாரா? தரேன்னு சொன்னார். அப்போ யார் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்? அவர் தான் தலைவர், அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அவரை தான் முதல்வர் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு தீர்மானிச்சிருக்கு, முடிவெடுத்திருக்கு. அப்போ ஒரு கட்சி தீர்மானம் போட்டிருக்கு, பொதுக்குழு நடத்தியிருக்கு, தீர்மானம் வாசிச்சிருக்கு, அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்கு. வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொல்லியிருக்குது. கூட்டணிகளுக்கு மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் தாராளமாக வரலான்னு அழைப்பு கொடுத்துருக்குது. நீங்கள் திருப்பி அதிமுகவுக்கு போய்டும் ட்ரோல் மெட்டீரியல். திமுக கிட்ட காசை வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். கருத்துக்களை கண்ணியமான முறையில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கூட்டம் இல்லை, என்ன கூட்டம் இல்லைன்னு பார்த்தீங்களா? காசு கொடுத்து வந்துச்சா கூட்டம்? காசு கொடுத்தே கூட்டு போய் 30 விழா பல்ல இழிச்சிருச்சு. ஈன்னு புடவையை கொடுக்குறேன், சாப்பாட்டை கொடுக்குறேன், சாராயத்தை கொடுக்குறேன், காசை கொடுக்குறேன், வண்டியை கொடுக்குறேன் அப்படின்னு பேரிகார்டை எகிரி குச்சி ஓடிட்டானுங்க. எங்கே ஓடுறாங்க? முதல்வரை பார்க்கறதுக்கு இல்லை, வீட்டுக்கு ஓடுறான். இந்த பக்கமாவது தலைவர் தளபதி வந்தாருன்னு எகிரி குதிச்சு போனான், பார்த்தான். தன்னுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை பார்க்கணுன்றதுக்காக நின்னான், பார்த்துட்டான். இந்த பக்கம் அவர் பேச ஆரம்பித்தோன்னே எந்திரிச்சு இந்த பக்கம் லைனை ஓடுறாங்க. போட்டு பாருங்கள், நீங்கள்லாம் நெறியாளர்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறேன். ஓகே,
இப்ப விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு அது அப்படிங்கிற அவருடைய சொந்த விருப்பம். வந்து சந்திக்கணும்ல, ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வந்து சந்திக்கணும்ல. எந்த கட்டாயமும் இல்லைன்ற, தேவைப்படும் போது சந்திப்பாருன்னு சொல்ற. கட்டாயப்படுத்தி நீங்க என்னத்தை கொண்டு வர போறீங்க? கட்டாயமா பத்திரிகையாளர்களை சந்திச்சே ஆகணும்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருக்கா? கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கும்போது அதை நிராகரிக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்குன்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? உங்களுடைய கேள்விக்கு உங்கள் கையில் மைக் இருந்தால் நீங்கள் எதை வேணால் கேட்டுடலான்ற உரிமை உங்களுக்கு இருக்கா? எதை வேணால் கேட்கலாம், கருத்தியல். புரியுதுங்களா? அதை பதில் சொல்கிறதுக்கும் சொல்லாமல் போகிறதுக்கும் என்னுடைய விருப்பம் தானே. நான் நினச்சாதான் பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா ஒட்டுமொத்த பத்திரிகையாளரையும் போடா வாடா ஈன்னுட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் 14 வருஷம் கட்சியை நிறுவிட்டு நான் தான் மக்களுக்கானவர்னு நின்றுட்டு இருக்கிறாரு. எந்த பத்திரிகையாளராக நீங்கள் மரியாதையாக இனிமேல் பேசினாதான் பத்திரிகையாளர்களை நாங்கள் உங்களை செய்தியாளர்கள் சந்திப்போன்ற ஒவ்வொருத்தரையும் அன்பான் நண்பான்னு கூப்பிடுறாரு, தம்பின்னு கூப்பிடுறாரு. அதெல்லாம் பேச மாட்டாங்க எந்த பத்திரிகையாளர்களும். இல்லை சொல்லிட்டா அப்புறம் அங்கேயே இருந்துடலாமா, ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்துடலாமா? வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்தி சேஃப் ஜோனில் இருந்தால் தான் மக்களை பாதுகாக்க முடியும். பல பேர் 2ஆம் கட்ட மாநாடு மதுரையில் நடக்கும்போது பல பேர் பேட்டி கொடுத்தாங்களே, பார்க்கலையா? ஒருத்தர் கொன்னுட்டீங்க, அது இந்த பத்திரிகையாளர்கள் தான் பண்ணீங்க அந்த வேலையெல்லாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்றதையும் சொன்னாங்கல்ல. எந்த பத்திரிகையாளர் தான் கேட்குறேன். அந்த பத்திரிகையாளர்களில் நீங்கள் எந்த பத்திரிகையாளர்? அண்ணாமலை கேட்குறாருல, நீங்கள் எந்த பத்திரிகையாளர்னா? இப்போ இவங்க பிரேமலதா கேட்குறாங்களே, நீங்கள் எந்த பத்திரிகையாளருங்க? சீமான் கேட்குறாருல, நீங்கள் எந்த பத்திரிகையாளர்? அண்ணன் சீமான் கேட்டார்ல, நீங்கள் எந்த பத்திரிக்கை? கேட்டீங்களா இல்லையா? சரி, விஜய் இப்படி கேட்காதவர் தானே, கேட்க மாட்டார் தானே, அப்போ அவர் சந்திக்கலாம் இல்லைங்களா? தேவைன்னா கொடுப்பாருன்னு சொல்கிறேன். மக்கள்கிட்ட பேசுகிறாருங்க, மக்களுடைய மொழி புரிஞ்சிருக்கு, வலியும் வேதனையும் புரிஞ்சிருக்கு, பசி புரிஞ்சிருக்கு, அவனுடைய வேதனையும் தேவையும் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த பக்கம் நிற்கிறாரு. உங்களுக்கு கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும்னு எதுவும் பண்ணலை. இத்தனை ஆண்டுகள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் பண்ணாரா? தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு தான் போனாரா? பரந்தூருக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு தான் போனாரா? அவர் எதையும் எங்கேயும் சொல்கிறதில்ல. தங்கை அனிதா வீட்டுக்கு போகும்போது அப்படி தான் போனாரா? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அத்தனை பேர் சுட்டு கொன்னீங்களா, அந்த வீட்டுக்கு ராத்திரியோட ராத்திரியாக போனார். 144 தடை உத்தரவு போட்டிருக்கும் போதும் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு தான் போனாரா? போகணும்னு நினச்சாரு, போனார், பார்த்தாரு. பண்ணணும்னு நினச்சாரு, பண்ணிட்டார். இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. இது காற்றாற்று வெள்ளம், கையை வச்செல்லாம் தடுத்துட முடியாது. இப்போ திமுகவினுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிப்பதற்காக தான் தாவேக்கா வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. தாவேக்கா எல்லாருடைய வாக்குகளையும் பிரிப்பதற்காக தான் வேலை செய்யுது. மக்களுடைய தன்னுடைய வெற்றிக்கான ஒரு இடத்துக்கு போகணும்னு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரிப்பதற்காக எல்லாருக்கும் போய் திமுக போல காசு கொடுத்து வேலை செய்யலை. தன்னுடைய கொள்கையை சொல்லுது, உங்களுடைய வேதனைகளை சொல்லுது, உங்களுக்கு நடந்த கொடுமைகளை எடுத்து சொல்லுது. தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்கள் முன்னாடி பேசுது. சிறுபான்மை மக்களாக இருந்து சிறுபான்மை மக்களுடைய அங்கீகாரமாக திமுக மட்டும்தான் இருக்குது. சிறுபான்மைக்கு நாங்கள் தான் மிகப்பெரிய பாதுகாவலன்னு சொல்லியே உங்களை இந்த சமூகம், இந்த திராவிடம் ஏமாத்திருச்சு, இந்த திமுக ஏமாத்திருச்சு. ஆனால் இதுக்கு அண்ணாவை கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாயிடுச்சு. கார்பரேட்டின் கைக்கூலிகளாக பாசிசவாதிகளாக தான் இன்றைக்கி இந்த திராவிடம் இருக்குது. இங்கே சமூக நீதி இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு இவர்கள் பாதுகாவலர்கள் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இங்கே அரசியலிலும் எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. டக்குன்னு ஒரு 4 பேர் திமுக ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லுங்கள். ஒரே ஒரு அமைச்சரை தான் சொல்ல முடியும். செஞ்சி மஸ்தானுக்கும் பிடிங்கியாச்சு. புரியுதுங்களா? ஒரு 4 மேயர், 2 மேயர், 1 மேயர், ஒரு துணை மேயர். ஏன் இல்லை? இது வருத்தமான விஷயம் இல்லையா? அதுதான் சொல்றாரு. அதற்கான ஸ்பேஸை கொடுக்குறாரு, அதுக்காக நிற்கிறாரு. முதல் சிஏஏ அமுல்படுத்தக்கூடாதுன்னு குரல் கொடுக்கிறாரு. மாநாடு நடத்தல, கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனைனா நான் வந்து களத்தில் நிற்பேன், எந்த மக்களுக்கு பிரச்சனைனாலும் நிற்பேன், சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்பட்டால் விடமாட்டேன்னு சொல்றாரு. இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறாரு. தன்னை எந்த இடத்துலையுமே அடையாளப்படுத்திக்கல. ஒரு கொடி இல்லை, பேனர் இல்லை, போஸ்டர் இல்லை, விளம்பரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. சாதாரண சாமானியராக வந்து உட்கார்றாரு. அவருக்கு தனிப்பட்ட உணவுகள் இல்லை. பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் என்ன சாப்பிட்டாரோ அதே தான் அவருக்கும், அவர் என்ன தண்ணி குடித்தாரோ அதே தான் அவருக்கும். எல்லாரும் எங்கே தொழுதாங்களோ அங்கே தான் அவருக்கும். இந்த சமூகத்தோடவும் சகோதரத்துவத்தோடும் வந்து நிற்கிறாரு. இந்த சமூக நீதியை தான் கொடுக்குறாரு. இது இன்னைக்கு அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோமே, சிறுபான்மை மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்கன்னு இப்போ நபிகள் நாயகத்தை 1500வது பிறந்த நாள் விழா கொண்டாடுறோன்னு ஒரு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, ஏன் ஐயா எங்களை பாதுகாக்கிறன்ற பேரில் எங்களை குமிச்சதெல்லாம் போதும், எங்களுடைய உரிமை பிடுங்கப்பட்டதெல்லாம் போதும், எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுறதெல்லாம் போதும்.
எங்களுக்காக மாற்றத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார். 75 ஆண்டுகள் நீங்கள் சுதந்திர இந்தியாவில் எங்களை போட்டு கொன்று நாசம் எடுத்துட்டீங்க. இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு. இந்தியா முழுக்க இந்த சுதந்திரத்துக்காக பாடுபடும்போது தன்னுடைய உயிரையும் கொடுத்துருக்கு, உடைமைகளும் கொடுத்துருக்கு, பொண்ணு பொருள் நிலங்கள் அத்தனையுமே அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. ஆனால் வரலாற்றுகள் இன்னைக்கு அத்தனையுமே மறைச்சிருக்கு. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், போதும், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலனா இருந்து கிழிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டோம். இனிமேலும் இந்த சமூகம் ஏமாறுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லு. போற வழி எங்க பாருங்க, திரண்டு நிக்கிறான். அன்னைக்கு உணர்வு பூர்வமா நிக்கிறான். நீங்க சும்மா சொல்லிட்டு அங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க சொல்லி திருப்பியும் சொல்றேன், இந்த ஸ்டாலின் அவர்களை, இந்த முதல்வர் அவர்களை இருக்கக்கூடியவர்கள் ஏமாத்து வேணாம்னா செய்வாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்களையோ இதையோ மக்கள் இன்னைக்கு நம்பலை. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியும் யார் எப்படி எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கொள்கையவே உங்களால் காப்பாற்ற முடியல. திமுக கிட்ட போய் அடமானம் வச்சு உங்களுடைய இன்னைக்கு கட்சியினுடைய பெயரையுமே பறிச்சுட்டாங்கல்ல, அங்கீகாரத்தை பறிச்சுட்டாங்கல்ல. திமுக சின்னத்தில் தானே போட்டிட்டீங்க எல்லாருமே. திமுக இருக்கும்போது திமுக சின்னம், அண்ணா திமுக இருக்கும்போது அண்ணா திமுக சின்னம். அப்போ எப்படி பாதுகாக்க போறீங்க? நீங்கள் மட்டும்தான் பாதுகாக்க போறீங்கன்னா அப்போ நாங்களாம் எங்கிறது வேற்று கிரகத்திலிருந்து வந்துட்டோம்? இல்லை அயல் நாடுகள்லேருந்து அகதிகளாக குடியேறிட்டோமா? போதும், இந்த சமூகத்துக்கு நடந்த கொடுமைகள் போதும்னு சொல்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள்.